பெரியவங்க அப்போல்லாம் சொல்லியிருக்காங்க, கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. அது ஒரு வகையில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரி, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சரி, அது ஒரு வகையில் உண்மை தான். எப்படி தெரியுங்களா? நான் இருக்க வீட்டுக்கு முன்னாடி மாங்காய் மரம் இருக்குது. நிறைய மாங்காய் மரம் நிறையா இருக்குது. அந்த மாங்காய் மரத்தில் கொத்து கொத்தாக மாங்காய் தொங்குது. எப்படி கொத்து கொத்தாக வடுமாங்காய், பெரிய மாங்காய் எல்லாம் கொத்து கொத்தாக தொங்குது. ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். இது பெரிய மாங்காய், பெருமாங்காய். பெருமாங்காய் கொத்து கொத்தாக தொங்குது பாருங்களேன், எப்படி தொங்குது பாருங்கள். இது பெரிய மாங்காய், இது வடுமாங்காய். இது வடுமாங்காய், அது பெரிய மாங்காய். வடுமாங்காய், பெரிய மாங்காய், எல்லா மாங்காவும் நிறைய கொத்து கொத்தாக தொங்குது மக்களே. ஆனால் இப்போ எதுக்கு இது காமிக்கிறீங்க, இப்போ எதுக்கு இதை சொல்ல வரீங்க அப்படின்னு நினைப்பீங்க. என்னென்னா, அந்த தோட்டத்துக்காரங்க, அந்த தோப்புக்காரங்க மாங்காய் பறிக்கிறதுனா பறிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. நல்லா பறிச்சுக்கிறதுனா பறிச்சுக்கோங்கன்ட்டாங்க. சந்தோஷம்தான், எல்லாம் நல்ல மக்கள் இங்கெல்லாம், பரவாயில்ல, எல்லாம் நல்ல மக்கள். அந்த தோப்புக்காரங்க மாங்காய் வேணுன்னா பறிச்சுக்கோங்கன்னெலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே குச்சி விட்டு பறிக்கலான்னா எல்லாம் பொத்துன்னு கீழே விழுவுது. இந்த காம்பவுண்டுக்கும் அந்த காம்பவுண்டுக்கும் சென்ட்ரலில் நின்று பறிக்கலான்னா பூரா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, பாம்புங்க நிறையா இருக்குது. அதனால் யாரும் பயந்துட்டு ஒரு 5 மாங்காய்க்காக போய் பாம்பு கடி வாங்கிட்டு வரணுமான்னு யாரும் போகிறதில்ல. ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த தோப்புக்காரங்க ஏது வந்து என்னைக்காவது பறிக்க வருவாங்க தோப்புக்காரங்க. அப்போ எல்லோரும் போய் கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு எல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனால் நான் போய் கேட்க மாட்டேன். நான் வேணாம், அப்படி ஒன்றும் போய் கேட்டு வாங்கி சமைக்கணும்னு அவசியம் இல்லை, வேணாம் அப்படின்னு விட்டுருவேன். அந்த தோப்புக்காரங்க பறிக்க வரும்போது ஒரு சில லேடிஸ்லாம் போய் கேட்டு வாங்கி சமைப்பாங்க. நான் கேட்க மாட்டேன். இது நல்லா இருக்குல்ல, எப்படி கொத்து கொத்தாக தொங்குது பாருங்கள். கை கட்டினது வாய் கட்டலைன்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பறிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பறிக்கலான்னா பூரா பாம்புங்க அங்கே நிறையா இருக்குது. போய் நின்று பறிக்கும்போது போட்டு தள்ளிச்சுன்னா அவ்வளோதான். கண்ணு முன்னாடி கொத்து கொத்தாக மாங்காய் பார்த்துட்டு இருந்தோம். மீன் குழம்புல ஒரு 2 மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கலான்னா கடையில் போய் தான் வாங்கி வைக்கிறோம். இது எனக்கு ஒரு சின்ன இதுதான். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பெரியவங்க கை கட்டினது வாய் கட்டலை அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அப்படின்றது எனக்கு மனசில் வந்தது. அதை உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன். ஓகே, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.